அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் விலைப்பட்டியல் அட்டவணை தொடர்பான ஒரு விபரம் தரலாம் என்று விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில பாருங்கம்மா, இந்த வரைக்கும் விலைப்பட்டியல் அட்டவணை இங்க 6 பொருட்கள் வாங்கப்பட்டிருக்குது. அப்ப வாங்கிய அளவு, ஒன்றின் விலை, செலுத்திய பணம் தொடர்பான விபரம் இங்கு தரப்பட்டிருக்குது. பாருங்க, அழிப்பான் வாங்கிய அளவு 7, செலுத்திய பணம் ரூ. 56. பேனை ஒன்றின் விலை ரூபாய் 6, செலுத்திய பணம் ரூபாய் 90. நிறப்பெட்டி வாங்கிய அளவு 4, செலுத்திய பணம் 64. அடிமட்டம் வாங்கிய அளவு 7, ஒன்றின் விலை ரூ. 4.75. பயிற்சி கோப்பி ஒன்றின் விலை 5, வாங்கிய செலுத்திய பணம் 85. ஒரு விலைப்பட்டியல் அட்டவணையை பொறுத்தவரையில் ஒரு விடயத்தை நல்லா விளங்கிக்கொள்ளணும். ஒன்றின் விலையும் வாங்கிய அளவையும் தந்தா செலுத்திய பணத்தை காண்பதற்கு 2ஐயும் பெருக்கணும். செலுத்திய பணத்தை தந்து வாங்கிய அளவை கேட்டாலோ அல்லது ஒன்றின் விலையை கேட்டாலோ செலுத்திய பணத்தை தரப்பட்ட விடயத்திலிருந்து பிரிக்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் அவதானிப்போம். பாருங்க, முதலாவது வாங்கிய அளவு பென்சில் 6, ஒன்றின் விலை ரூ. 5.25. செலுத்திய பணத்தை காண்பதற்கு நாங்க பென்சில் ஒன்றின் விலைய வாங்கிய அளவு 6ஆல பெருக்கும். பெருக்கினா பாருங்க, 5 தர 6 30க்கும் 0 3 மிச்சம். இங்கே சின்னதா 3 போட்டுக்கணும். அதே போல பாருங்க, 6 12 12ஓட இந்த மிஞ்ச 3 கூட்டினா 15 வரும். 15 வரும். அதே போல பாருங்க, 5 30 30ஓட ஒன்று மிச்சம் தானே, அந்த மிஞ்சொன்றையும் கூட்டணும்னு சொன்னா 31 விடையாக வரும். சரியா? இப்ப நல்லா விளங்கணும். ஒரு பென்சில் ரூ. 5.25 6 பென்சில் விலையை காண ரூ. 5.25 6ஆல பெருக்கணும். ரூ. 31.50 விடையாக வரும். அடுத்து 2வது பாருங்கம்மா. 2வது நாங்க அவதானிச்சோம்னு சொன்னா, பேனை ஒன்றின் விலை ரூபாய் 6, செலுத்திய பணம் 90. நாங்க வாங்கிய அளவை காண்பதற்கு செலுத்திய பணம் 90ஐ ஒன்றின் விலையால பிரிக்கும். 90 ஒன்றால பிரிச்சா நல்ல அவதானிங்க. 9ல 6கள் ஒரு தடவை இருக்குது. 1 6 6, 9ல 6 போனா 3 மிச்சம். இந்த 0 கீழே போந்தோம்னு சொன்னா 30, 30ல 6கள் 5 தடவை, 5 6 30. 0ல 0 போனா 0, 3ல 3 போனா 0. இனி விடையை பொறுத்தவரையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 பேனைகள் வாங்கப்பட்டிருக்கிறது. நல்லா பாருங்க, ஒன்றின் விலை ரூபாய் 6, செலுத்திய மொத்த பணம் 90. என வாங்கிய பேனைகள் எண்ணிக்கையை கேட்டா 90 நாங்க 6ஆல பிரிக்கணும். பிரிச்சா வார விட 15. எனவே வாங்கிய பேனைகளின் எண்ணிக்கை 15. அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வியை பொறுத்தவரையில நிறப்பெட்டி வாங்கிய அளவு 4, செலுத்திய பணம் 64. இந்த இடத்திலையும் செலுத்திய பணமும் வாங்கிய அளவும் தரப்பட்டிருக்கிறது. ஒன்றின் விலையை காண்பதற்கு செலுத்திய பணம் 64 நாங்க வாங்கிய அளவால பிரிக்கணும். பிரிச்சா 6ல 4கள் ஒரு தடவை, 1 4 4, 6ல 4 போனா 2 மிச்சம். இந்த 4 நாங்க கீழே கொண்டு வரோம் 24. 24ல 4கள் 6 தடவை, 6 4 24. 4ல 4 போனா 0, 2ல 2 போனா 0. எனவே நிறப்பெட்டி ஒன்றின் விலை ரூபாய் 16. ஓகே, நல்ல அழகா நீங்க ரூபாய் கணக்கு போடும்போது ரூபாய் போட்டு 16 போட்டு தசம் வச்சு 2 0 எழுதணும். அப்ப நிறப்பெட்டி வாங்கிய அளவு 4, செலுத்திய பணம் 64. இனி ஒன்றின் விலையை பார்ப்பதற்கு 64 4ஆல பிரிச்சா வார விட 16. ஓகே, அடுத்தது பாருங்கம்மா. அடுத்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அடிமட்டம் வாங்கிய அளவு 7, ஒன்றின் விலை 4.75. அப்ப இந்த இடத்துல நாங்க செலுத்திய பணத்தை காண்பதற்கு
ஒன்றின் விலை ₹4.75 7ஆல பெருக்கும். பெருக்கினா பாருங்க. 5 35க்கு 5 எழுதினா 3 மிச்சம். 7 49ஓட இந்த 3 கூட்டினா 52க்கும் 2 எழுதி 5 மிச்சம். 4 28ம் 5 33. 2 இலக்கத்துக்கு முன்னுக்கு தசம் வச்சோம்னு சொன்னா இப்ப செலுத்திய மொத்த பணம் ரூபாய் 33.25. நல்லா பாருங்க. ஒரு ஒன்றின் விலை $4.25 வாங்கிய அளவு 7 என்று சொன்னா அப்ப ஒன்றின் விலையை 7ஆல பெருக்கணும்னா $33.25 வருது செலுத்திய பணம். எஸ். அடுத்தது பாருங்க. நாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம். தெளிவா நிதானமா படிக்கணுமா? எஸ். பாருங்க, பயிற்சி கோப்பி செலுத்திய பணம் ₹85. ஒன்றின் விலை ₹5 சொன்னா வாங்கிய அளவை பார்ப்பதற்கு 85 நாங்க 5ஆல பிரிக்கிறோம். சரியா? இங்கே 2ம் 0, இங்கேயும் 2 0 வருது, இங்கேயும் 2 0 வாரதுனால நாங்க 0 எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாங்க 85 முழுமையான எண்ணை எடுத்து 5ஆல பிரிக்கலாம். பிரிச்சா 8ல 5கள் ஒரு தடவை, ஓர் 5 5, 8ல 5 போனா 3 மிச்சம். இந்த 5 கீழே கொண்டு வர 35, 35ல 5கள் 7 தடவை, 7 5 35. 5ல 5 போனா 0, 3ல 3 போனா 0. எனவே ஒன்றின் விலை ₹5 வீதம், மொத்த பணம் 85 செலுத்தப்பட்டிருந்தால் வாங்கிய பயிற்சி கோப்பைகளின் அளவை பார்ப்பதற்கு 85 5ஆல பிரிச்சா 17 பயிற்சி கோப்பைகள் வாங்கப்பட்டிருக்குது. இந்த விளக்கம் இவ்வாறு எடுக்கணும். அடுத்து பொறுத்தவரையில பாருங்க, இந்த விலை பட்டியல்ல அலிப்பான் 7 வாங்கப்பட்டிருக்குது. செலுத்திய மொத்த பணம் 56 ஒன்றின் விலையை காண்பதற்கும் 56 நாங்க 7ஆல பிரிக்கணும். 5ல 7கள் இல்ல 0, 0 7 0, 5ல 0 5. 6 கீழே கொண்டோம்னா 56, 56ல 7கள் வந்துட்டு 8 தடவை இருக்குது. 8 7 56. 6ல 6 போனா 0, 5ல 5 போனா 0. எனவே இங்கே 8 வந்திருந்தா ஒன்றின் விலை ₹8. எனவே 8.00 எழுதணும். எனவே அலிப்பான் வாங்கிய அளவு 7, செலுத்திய மொத்த பணம் 56, 56 7ஆல பிரிச்சா ஒன்றின் விலை ₹8. அதே மாதிரி பாருங்க, இந்த விலை பட்டியலை பொறுத்தவரையில இந்த ஒழுங்கமைப்புல தான் நாங்க எழுதணும் விலை பட்டியல். தெளிவா ஒரு விடயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோனீங்கன்னா போதும். வாங்கிய அளவையும் ஒன்றின் விலையும் தந்தா செலுத்திய பணத்தை காண்பதற்கு முதலிக்கிற 2ஐயும் பெருக்கினா விட வரும். செலுத்திய பணத்தை தந்து ஒன்றின் விலையையோ அல்லது வாங்கிய அளவோ கேட்டா செலுத்திய பணத்தை தரப்பட்டிருக்கிற விடயத்தால பிரிக்கணும். இது செய்யறண்டா வாய்ப்பாடு பண்ணணும் தெரியும்டா மிக இலகுவாக செய்யலாம்.